உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையா இருக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள் இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிகேல தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஒரு சில டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், சப்போஸ் ஓட்டு போடலன்னா எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடலன்னா பாயசம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அதாவது எப்படி பாக்கணும்னா அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு. இல்ல சார், அவர் வீட்டுல நடக்கிற சொல்றாரு. இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்சன் வச்சிருந்தா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போறதுக்கு தான் இருக்காங்க. அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது தெரியுது. இல்ல அது வந்து அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அப்படியே அது உண்மையாக வந்து தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரு மீடியாவுக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஜாலிக்கு கூட அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஜாலிக்கு நோக்கத்தோட பேசிருக்க மாட்டாங்க. அதாவது இது எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த 2 கட்சிகள் 50 வருடமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில அதோட வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல விஜய் வந்து பாப்பேன்னு சொன்னா அது என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியுது. கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். அது வந்து இப்படி நடப்பலாம் யாருமே சொல்லலையே சார். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க தலைவரை பார்க்க வருவோம். நாங்க ஒரு பக்கம் ஒரு சம்பவம் ஆயிருச்சு, அதுக்கு உண்டான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்க வந்து தலைவருக்கோட கூட்டம் வைக்கும்போது நாங்க வருவோம், அதற்கான பின்வாங்க மாட்டோம். தலைவரோட கூட்டத்தில் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வராரு, எங்களுக்காக வராரு, அவரை பாக்குறதுக்காக எங்க உயிரே போனாலும் தலைவருக்காக வருவோம்னு சொல்லிருக்காங்க. தவிர சார் உயிரே போனாலும் அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தலைவர் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், அப்படி நீங்க சொல்ற நோக்கமே வேற சார். எங்களோட இல்ல இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அவங்க வந்து தலைவர் மேல இருக்க அன்பால பேசுறாங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். அப்புறம் அதை தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. நகைச்சுவையா இருக்குன்னு சீமான் வந்து விஜய் வந்து சீமானத்துக்கு சொல்லி இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல. தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த விமர்சனத்தை தான் நான் முன்ன களத்துல யாரு இல்லன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், தரப்புல யார் இல்லன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்ப வந்து யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம், மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம வந்து எந்தோட பஸ் வேன் வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா? நீங்க யார ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்க, யாருக்கு இருக்கு அப்படின்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு, களத்துல யாரு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யார் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அதை குறிப்பிடுறீங்க, யாரை குறிப்பிடுறீங்கன்னு கேக்குறோம். அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும். இல்ல நீ மக்களை கேளுங்க. இதுல முக்கியமான தலைவர்களோட தொகுதியில வந்து பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறோம். நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்க சரிபார்த்து, ஒருவேளை இல்லை என்றால் நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனைத்து உதவிகளும் செய்வார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் ஆணிவேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல், அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது, போலி வாக்காளர்கள் அதுல அடிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு.
சார் இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல எந்த பக்கமும் சொல்லல. அப்ப என்ன இல்ல அதை பத்தி பேசிட்டாங்க நான். அதிமுக, பாஜக, விஜய் ஒரு அணியில் இருப்பது வந்து சாத்தியம்னு தமிழருவி மணியன் நேற்று சொல்லியிருக்கேன். திருப்பி அதிமுக, பாஜக மற்றும் விஜய் ஒரு அணியில் நிற்பது அதே போல சாத்தியம். அவரோட கருத்துங்க. அவரோட கருத்து தமிழருவி மணியன் இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அவர் கூட்டணியில வந்து அவருக்கு நல்லது, இல்லைன்னா சிரஞ்சீவி கட்சி மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அவரோட அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க. அவர் ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுத்தா அடுத்த கட்ட பொதுக்கூட்டம் எங்க போடுறீங்க? இல்ல அதுக்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். பொங்கலுக்கு பிறகு வந்து கூட்டணி சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அது என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன கட்சிகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அது பாப்போம். அது உரிய நேரத்துல நீங்க அதான் அரசியல் கட்சிகளோட வந்து போட வேண்டாம். உரிய நேரத்துல அவங்க உரிய முடிவு முக்கிய கட்சிகள் யாராவது பேச்சு